வாங்க ரேவதி, வாங்க உட்காருங்க. உட்காருங்கம்மா, இப்படி உட்காருங்க. அவர் பக்கத்துல இங்கேயே உட்காருங்க. இப்படி உட்காருங்கம்மா. அறவே அது நல்ல பொண்ணா தெரியுதே கணேஷ்குமார். அது சொல்றதுல பொய் இருக்க மாதிரியும் தெரியலீங்களே. நீங்க இன்னும் அவங்களோட மெச்சூர்டு. நானும் எவ்வளவு சொல்லி பார்த்தேன், அந்த பையன்ட்ட எவ்வளவோ எடுத்து சொல்லி பார்த்தேன். நான் உங்களுக்காக தான் கல்யாணம், உங்க வசதி வாய்ப்புக்கு கல்யாணம் பண்ணல. அன்னைக்கு நீங்க சொன்னது ஒரு விதமா சொல்லிதான் நீங்க கல்யாணம். இன்னைக்கு உங்களுக்குள்ள எவ்வளவோ மாற்றம் இருக்கு. வேண்டாம், புரிஞ்சு நடந்துக்காங்க. எதா இருந்தாலும் பேசிக்க. வயசு அந்த வயசு மாறிடும். எல்லாமே லைஃப்ங்கிறது மாறிடும்பா அப்படின்னா அவங்களும் கேட்கல. ஆனா இப்பதான் எல்லாமே இப்பதான் தெரியுது எனக்கு. ஊர்ல இருந்து வந்துட்டு நான் என் தம்பி மலேசியால இருக்கான். அங்க அவன் மூலியமா வேலைக்கு போயிருந்தேன். போயிட்டு வர்றப்ப இதோடைய கட்டாயத்துக்காக தான் வந்தேன். நீங்க 4 நாள்ல வீட்டுக்கு வரலைன்னா நான் இறந்துருவேமா அப்படின்னு. திடீர்னு டிக்கெட் போட்டு வீட்டுக்கு வந்தா ஏர்போர்ட்டுக்கு என்னை கூட்டு வருது. நடக்கவே முடியல. யாருக்கு? இதனால அந்த அளவுக்கு அடிச்சிருக்காங்க. சந்தர்ப்ப சூழ்நிலை எங்களுக்குள்ள பிரச்சனை. வேற எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது. ரேவதி அவர் இல்லைன்னு சொல்றாரு. கருத்து வேறுபாடும் கிடையாது. சந்தர்ப்ப சூழ்நிலையில எங்களுக்குள்ள வாக்கம் வந்துச்சு. ஏதோ ஒரு கூடுதலா பேசிட்டு மற்றபடி எந்த இதுவும் கிடையாது. நாங்க 2 பேரும் பேசி பிரயோஜனம் இல்ல. நீங்க கேளுங்க. அவர் பண்ணலன்னு சொல்றாரு, நீங்க பண்ணதா சொல்றீங்க. அவங்க பண்ணல மேடம், அவங்க பண்ண போல சூழ்நிலை பிரச்சனைனால எங்களுக்குள்ள அடிப்பாங்களா? அவங்க வீட்டுக்கு போன் பண்ணி சொல்றேன். அவன் ஒரு பைத்தியக்காரன், அப்படிதான் அடிப்பானா? பைத்தியத்துக்கு எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைக்கணும்? அடிப்படையா உங்க மேல காதலே இல்லைங்குது. எனக்கு ஆரம்பத்துல இருந்து இல்ல. எங்க அம்மா பிடிச்சி என்னை வலுக்கட்டாயமா கல்யாணம் பண்ணி வச்சாங்க. எங்க அம்மா ஹஸ்பண்ட் இல்லாம தனியா என்ன வளர்த்து இவ்வளவு சிரமப்பட்டாங்களேன்னு வேற வழியே இல்லாம நான் ஒத்துக்கிட்டேன். 2.5 வருஷம் நான் பொறுத்துக்கிட்டு குடும்பம் நடத்தினேன். ஆரம்பத்துல இருந்தே அவருக்கு சந்தேகம்னா சந்தேகம். அந்த சந்தேகத்துக்கு என்னமோ அடிப்படை காரணம் அது அவங்களுக்கு கேட்கணும். அவங்களுக்கு என்ன காரணம் நீங்க அவங்கள்ட்ட தான் கேட்கணும். அதாவது உங்களுக்கு அடிப்படையில அவர் மேல ஒரு ஈர்ப்பு இல்ல. இனி என்னதான் சொல்றீங்க? அவர் நீங்க வேணும்னு நினைக்கிறாரு. இப்போ நான் சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போய் எங்க அம்மா கூட நம்பி போக ரெடியா இல்ல மேடம். இன்னும் நீங்க உங்க மனைவியை விரும்புறீங்களா? இன்னமும் நான் கூட்டிட்டு போகணும், குடும்பம் விரும்புறீங்களா? விரும்புறேன். நல்லா ஊர் உலகத்துக்காக கூட்டிட்டு போய் வச்சிருக்கணும்னு நினைக்கிறது கிடையாது. உங்க மனசுல அடியாளத்துல உங்க மனைவி வேணுமா? ஆமா. எங்களுக்குள்ள கல்யாணம் நடந்துக்கணும் எந்த சாட்சியுமே என்கிட்ட இல்ல. தாலி இருக்கு, அவங்கள்ட்ட தான் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் கூட அவங்க வாங்கிட்டு போயிட்டாங்க மேடம். வெறும் கயிறு தான் போட்டிருக்கேன். அப்படியா? ஆமா. அதையும் இந்த இடத்துல நிறைய பேர் கேட்டிருக்காங்க. இப்ப இது என்னோட என்ன கணேஷ் நீங்க எவ்வளவோ செலவு பண்ணுறாங்க மேடம். அந்த தாலியை திருப்பி தாங்கன்னு கேட்டது கூட தரல. எனக்கு இதை கூட வச்சவங்கள்ட்ட கூப்பிட்டு போன் பண்ணி சொல்லிருக்காங்க. அது கேட்டா கூட கொடுக்காதீங்க. எதுக்கு தாலி வாங்கிட்டு போறீங்க மேடம்? நான் இது எனக்கு சூழ்நிலை. இவ போய் ஊர்ல இருந்துகிட்டு குடிகார புருஷன் கூட தாலி கேட்க மாட்டாங்க. நான் கலட்டி வாங்குறேன். உங்க குடும்பம் அவங்க அவாட்ட அவங்க அவாட்ட சொல்லி அவங்க அவா மூலியமா தான் வாங்கினது. அதை நான் அவங்க வேண்டாம்னு சொன்னேன். இல்லாட்டி நான் போட்டிருக்கேன். என்ன யாரு இனிமே அப்புறம் ஸ்தானத்துல பார்க்க கூடாதுங்கிறதுக்காக நான் போட்டிருக்கேன். எனக்கு வேண்டாம், லைஃபே வேண்டாம். என்ன யாரு பார்த்தா கூட அவையே உன்னை திரும்பி பார்த்தான்னு கேட்பாங்க. அவங்க கேட்பாங்க மேடம். இல்ல இல்ல கேட்டிருக்காங்க. நான் ஸ்டார்டிங்ல அவங்க கூட வெளில போகும்போதே கேட்டாங்க. அதோட கூட வெளில போறதே நான் அவாய்ட் பண்ணிட்டேன். எங்கேயுமே போக மாட்டேன். எங்க கூப்பிட்டாலும் வரல 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 இப்படிதான் நான் வாழ்ந்திருக்கேன். கேட்டு பாருங்க. எனக்கு அது இருக்கு இது இருக்குன்னு வேலை சொல்லி நான் பிறந்த ஊர்ல என்ன 4 பேருக்கு தெரியாம இருக்கு. நீங்க கூட்டிட்டு போய் டார்ச்சர் பண்ணா அப்புறம் எப்படி வரும்? எங்கேயாச்சும் வெளில கூட மட்டும் அங்க சந்தோஷமா இருக்க முடியும். வீட்டுக்கு வந்து உன்னால சந்தோஷமா இருக்கு. இதெல்லாம் என்ன மேடம் கேட்டு? வெளியில போறதே சந்தோஷமா 4 பேரை பாக்குறது, 4 விஷயத்த பாக்கணுங்கிறதுக்காக நீ போறோம். அங்க உன்னால சந்தோஷமா இருக்க முடியும், வீட்டுல இருக்க முடியாதா? அங்க இருக்கவங்கள்ட்ட உன்னால பேச முடியும், என்னட்ட பேச முடியாது. அவங்களுக்கு நீங்களுக்கு என்ன கம்பாரிசன்? அவங்க யாரு, எனக்கு நீங்க யாரு? 100 தடவை சொல்லிருக்கேன். எல்லாரும் வேற, நீங்க வேற. கணேஷ் அது டோட்டலா ஒரு விதமான தாழ்வு மனப்பான்மையில சில வார்த்தையில அந்த பொண்ணு அப்படியே ஒரு வார்த்தையே கொல்லும், ஒரு வார்த்தை வெல்லும். ஆனா நீங்க அந்த பொண்ணை கொண்டிருக்க மாதிரி தோணுது. அவ வெறுத்து அப்படியே ஒடுங்கி போய் நீ எனக்கு வேண்டவே வேண்டாங்க நிலைமைக்கு வந்துட்டா. இப்ப நீங்க முடிவு சொல்லுங்க. ஆமா, நீ திருப்பி சொல்லு. உங்க வாழ்க்கை வேணாம் மேடம். நான் நல்லா யோசிச்சுதான் சொல்றேன். நல்ல தெளிவா நாளைக்கு எந்த சிச்சுவேஷன்லயும் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் இவரை போய் நினைக்கவும் மாட்டேன், இவரை நான் தேடவும் மாட்டேன். நீங்க தான் சொல்லணும் கணேஷ்.
நானும் என்னோட தாய் தகப்பன் எல்லாரையும் தூக்கி வீசிட்டு உனக்காக தான் நான் வந்து என்ன செய்யறது கேளு. அவங்க அம்மாக்கு வருத்தம் இருக்காதா? அன்னைக்கு யாரு என்னோட எங்க அப்பா அம்மா இருந்தாங்களா? என்ன செய்யறது? இப்ப உங்க கூட நீங்க போய் சேர்ந்துட்டீங்க, உங்க வீட்டுல இருக்கீங்க, முன்னைக்கே உங்க வீட்டுல கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க, தாராளமா பண்ணிக்கங்க. நான் வந்து வேண்டாம் சொல்ல கிடையாது. நானும் போன் சொல்றேன், நான் வந்து பண்றோம்னால நான் சொல்ல. நீங்களும் அந்த எங்களோட அதெல்லாம் வேண்டாங்க. அவங்க சொல்றது ரொம்ப கரெக்டா இருக்கு. நீங்க வந்து என்ன சொல்றீங்க கணேஷ்? நீங்க வந்து இனிமே அந்த பொண்ணோட வாழ முடியும். ரேவதி ஃபைனலா சொல்லு. ஃபைனலா மேடம் சொல்றேன். என்ன வேணாம்? கணேஷ் வேண்டாம், அந்த கல்யாணம் வேண்டாமா? கல்யாணம் வேணாம், எதுவுமே வேணாம் எனக்கு. எனக்கு இந்த கல்யாணமும் வேணாம், அவங்களும் வேணாம். அவங்க பாட்டுக்கு அவங்க லைஃப பார்க்கட்டும். சொத்துக்காரன்னு சொல்றாங்க, ஆனா கூட கொஞ்சம் வசதி வாய்ப்பு இருக்கு எங்களை விட அதிகமானு, அத கூட அவங்க கேட்கல. என்ன வேண்டாம் விட்டுருங்கப்பா, என்ன விட்டா போதுங்கிற அளவுக்கு அந்த பொண்ணு இருக்கு. சொல்லு ரேவதி, எனக்கு என்ன வேணும்? எனக்கு ஏதாவது எதுவுமே வேணாம், எனக்கு எதுவுமே வேணாம், என்ன விட்டா போதும். யாரு எந்த குடும்பத்துல கணவன் மனைவி அடிச்சுக்கல, சண்டை பண்ணிக்கல, யாரு வந்து திருப்பி சேரல, யாரு வந்து அவங்களுக்கு என்ன அடிச்சுக்கிட்டாலும் அதுக்கப்புறம் ஒரு ஈர்ப்பு இருக்கும் கிடையாது. அதாவது அந்த பொண்ணுக்கு அது ஏன் முதல்ல இப்ப எங்களுக்குள்ள வந்து ஊர்ல இருக்கையில எங்களுக்குள்ள பிரச்சனை இல்லையா? திருப்பி நாங்க சேர்ந்துக்கலையா, பேசிக்கலையா? என்னை திருப்பி அவங்க அம்மாட்டு சொல்லுது, திருப்பி அனுப்பிச்சீங்கன்னா நான் ஏதாவது பண்ணிக்குவேன். எனக்கு அம்மா உங்களால பாத்துக்க முடியும்னா பாத்துக்குங்க, அப்படி இல்லைன்னா எனக்கு அம்மாவும் வேண்டாம், நான் தனியா போய் ஏதாவது இருந்துக்கிறேன், இல்ல நான் ஏதாவது பண்ணிக்கிறேன், ஆனா திருப்பி என்கிட்ட அனுப்பாதீங்கன்னு சொல்லுது. அந்த பொண்ணை ஒரு தாய் எப்படி அனுப்ப முடியும்? இல்ல நாங்க தான் பாத்துக்கிட்டு எப்படி அனுப்ப முடியும் உங்களோட? அது சொல்ற குற்றச்சாட்டெல்லாம் இப்ப இன்னைக்கு சபையில வச்சு உங்களை அவமானப்படுத்த நாங்க விரும்பல. இது வந்து இது உங்க மனசாட்சிக்கு தெரியும். உங்க மனசுக்குள்ள நீங்க ஒரு அன்பை வச்சுக்கிட்டே கூட நீங்க பண்ணிருக்கலாம். அது அத்தனை அதுக்கு டார்ச்சரா தெரியுது. விருப்பம் இல்லாத பொண்ணோட வாழ்ந்து என்ன சாதிக்க போறீங்க? எவ்வளவு நாளைக்கு திருப்பி நாங்க பேச்சப் பண்ணி அனுப்புறது? நானும் உங்கள்ட்ட எதுவும் கேட்கல, எங்களை குடுக்குறதுக்கு ஒண்ணும் கிடையாது. எனக்கு எதுவுமே வேணாம் மேடம், விட்டா போதும். அதான் நான் மறுபடியும் சொல்றேன், கணேஷ்குமார் வேண்டாமா? கணவர் வேண்டாமா? அவர் கட்டின தாலி வேண்டாமா? அதான் இல்லையே, சும்மா தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காப்ல. இது வந்து இப்ப தாலிங்கிறது இப்ப நாளை காலையில கூட கொடுத்தாலும் தாலி கூட வாங்கிட்டு போன புருஷன் ஒரு அயோக்கியம் கூட பண்ண மாட்டாங்க. என்னுடைய சூழ்நிலை, அந்த சூழ்நிலையில இருந்து நான் இப்ப பேச போனோம்னா எல்லாத்தையும் பேசிக்கிட்டே இருக்கலாம். நான் அதெல்லாம் பேசி உடைக்க விரும்பவே இல்லை. நான் வந்து மேலும் மேலும் மூடி மறைச்சு எல்லாத்தையும் வந்து நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், போகணும் அப்படின்னு தான் நான் நினைச்சு பண்றேன். ரேவதி நான் முடிவெல்லாம் சொல்ல முடியாது. நான் என் முடிவை சொல்லிட்டேன், அதான் என் முடிவு இனிமே எப்போதுமே. இனி அடுத்து என்ன, இப்போ கோர்ட்டுக்கு போற ஐடியாவா? நீங்க பண்ணி சுமூகமா முடிச்சுக்கிறது பெட்டர் நான் ஃபீல் பண்றேன். டைம் வேஸ்ட் ஆகி அது வரதுக்கு நீங்க உங்களுக்குள்ள சுமூகமா முடிச்சுக்கிறது நல்லதுன்னு எனக்கு ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல. நான் அந்த மாதிரி இதுக்கே போகல. அவங்க அதுக்கு அடுத்தடுத்து ப்ரொசீட் பண்றதுக்கு நீங்களே அதுக்கு ஒரு சந்தோஷமா இருந்துட்டு போகுது சின்ன பிள்ளை. நான் ஒன்னும் பண்ணவே இல்லை. அவங்க என்ன முடிவு எடுக்கிறாளோ அது எனக்கு ஓகே, அவ்வளவுதான். நான் ஒன்னும் எதுவும் சொல்லல. நான் வந்து எதுவும் யாரும் எதுவும். நீங்க ரேவதி, நீ எதிர்பார்த்த முடிவு, நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் எனக்கு ஓகேன்ட்டார். நாளைக்கு அவங்க சைடுல எந்த பிரச்சனையும் 2 வருஷமா பிரச்சனை கிடையாது, 3 வருஷமா பிரச்சனை கிடையாது. இந்த போன் பண்றது, மிரட்டுறது, இந்த மாதிரியான வேலைகள் இடத்துல வேலை செய்யறான் போவா. நாளைக்கு நீங்க 4 பேர் போய் அங்க நோக்குல கல்ட்டா பண்ணலாம், ஏதோ ஒரு வருஷமா நடந்துடலாம். அப்ப யார நான் நினைக்கிறேன் அது மாதிரி எல்லாம் எதுவுமே நடந்துடக்கூடாது. நான் நினைச்சிருந்த நாள் அந்த மாதிரி வேலை பாக்குறோம்னு சொல்லி இந்த வேலை பார்க்க போனது எனக்கு எதுவுமே தெரியாது. நான் வந்து எனக்கு தெரியாம ஒண்ணு நீங்க செய்யறியே போறியா அப்படிங்கறதுனாலதான் நான் மேல வேலை பாக்குற இடத்துலயோ ஃபியூச்சர்ல படிக்கிற இடத்துலயோ என்னால டார்ச்சர் நான் பண்ணவே இல்லை. பண்ணிமாலும் பண்ண மாட்டீங்க. பண்ணல, நான் இது வரைக்கும் நான் பண்ணல, இனிமேல் நான் எதுக்கு பண்ண போறேன்? கணேஷ்குமாரும் அப்படி ஒன்னும் நல்ல பையன் நீங்களே சொல்லிருக்கீங்க. நான் எதுக்கு பண்ண போறேன்? அப்படி ஒரு ரவுடித்தனமான பையனாவும் தெரியல. கண்டிப்பா இனிமே பண்ண மாட்டாரு. உங்களுக்கு என்ன விருப்பமோ கோடிக்கணக்கான பேர் பார்க்கக்கூடிய ஒரு மீடியால வச்சு சொல்லியிருக்காரு, உனக்கு உன்னுடைய விருப்பம் என்னவோ அதை நான் ஒத்துக்கிறேன். இதுக்கு மேல நீங்க பண்ண வேண்டியதை நீங்க குடும்ப நல கோர்ட்ல பார்த்தா நீங்க பாத்துக்கணும். ரேவதி கிட்ட இவ்வளவு நேரமா எல்லாரும் பேசி பார்த்தாச்சு. ரேவதி தன்னோட முடிவுல உறுதியா இருக்கா. இனி யாரும் எதுவும் செய்யறதுக்கு இல்ல. கணேஷ்குமாரும் ரேவதியும் நீதிமன்றத்தை அணுகி விவாகரத்து பெறதுதான் இந்த பிரச்சனைக்கு சரியான தீர்வா இருக்கும். மீண்டும் நாளை வேறொரு கதையோடு சந்திக்கலாம்.